குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தது. வழக்கம் போல சர்ச்சையோடு தான் ஆரம்பித்திருக்கிறது. 2023, 2024 ஆகிய வருடங்களில் எப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி சர்ச்சைகளை அரங்கேற்றினாரோ அதே போலத்தான் மீண்டும் 2025லும் ஆளுநர் உரையை மையமாக வைத்து அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இந்த முறை கடந்த வருடம் என்ன காரணம் சொன்னாரோ அதே காரணம்தான். அதாவது ஆளுநர் உரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற மரபின்படி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர் உடனடியாக வெளியே சென்று விட்டார். 2023, 24ஆம் ஆண்டுகளிலே ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்த காட்சிகள் நமக்கு கிடைத்தன. ஆனால் இந்த வருடம் 2025இல் ஆளுநர் ரவி அங்கே உரையாற்ற சென்ற அந்த தருணம், அவர் உரையாற்ற மறுத்து வெளிநடப்பு செய்த அந்த தருணம் ஆகியவை வீடியோவாக கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம். இந்த சர்ச்சையை மையமாக வைத்து மீண்டும் தமிழ்நாடு அரசு வெர்சஸ் ஆளுநர் என்ற போக்கு ஆரம்பித்து விட்டது. உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதியமே ஆளுநருக்கு கடுமையான ஒரு பதிலடி கொடுத்தார். அது ஆளுநரின் இந்த நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். எதற்காக ஆளுநர் பதவியில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அடுத்த சில நிமிடங்களில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடமிருந்து நாளை ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆளுநரை கண்டித்து மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்ற மரபை மதிக்காமல் நடந்து கொள்ளும் ஆளுநர் மற்றும் அந்த ஆளுநரை கண்டிக்காத அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை இரண்டையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று RS பாரதி அறிவித்திருக்கிறார். நாளை நடைபெறப்போகும் இந்த ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் வழக்கம் போல அமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று திமுக தரப்பில் சொல்கிறார்கள். இதற்கு முன்பு சில முறை நடந்த விஷயம்தான். ஆளுநருக்கு எதிராக போராட்டம் செய்யும்போது அதில் அமைச்சர்களோ முதல்வரோ துணை முதலமைச்சரோ கலந்து கொள்வதில்லை என்ற மரபுப்படி ஆளுநருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே நேரம் அனைத்து மாவட்டங்களிலும் அணிகள், குறிப்பாக இளைஞரணி உட்பட அனைத்து அணிகளையும் திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்துவது என்றும் திமுக தலைமை இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. இது இன்னொரு பக்கம். இந்த விஷயத்துக்கு இடையே சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து அந்த SIT விசாரணையில் தமிழ்நாடு அரசு தலையிடக்கூடாது என்று வலியுறுத்தி அந்த மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுக ஒரு போராட்டம் நடத்தியது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில், அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த விஷயத்தில் பற்றி என்ன நடந்தது, சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்று விசாரித்த போது சட்டமன்றம் 9:30 மணிக்கு கூடுகிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி நேற்றே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கரெக்டாக காலம்பரை 8:45 மணிக்கெல்லாம் நீங்கள் அசம்பிளியில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு வந்துடணும் என்று நேற்றே உத்தரவு போட்டு விட்டார். அதன்படி காலை 8:45 மணிக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க. அடுத்த சில நிமிடங்களில் எடப்பாடி பழனிசாமியும் அங்கே வந்தார். எடப்பாடி பழனிசாமியுடைய உதவியாளர் வரும்போது 2 பையை எடுத்துகிட்டு வந்தார். என்னன்னு கேட்டால், ஐயாவுக்கு லஞ்சு அப்படின்னு MLAக்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். அந்த 2 பையை எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு சென்றிருக்கிறார். உள்ளே சென்றதும் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் அந்த பேட்சை எடுத்து கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார். யார் இந்த சார் என்று ஏற்கனவே அதிமுக எழுப்பிய போராட்ட அந்த முழக்கத்தை அடிப்படையாக வைத்து யார் இந்த சார் என்று எழுதப்பட்ட அந்த பேட்சை தானும் குத்தி கொண்டு அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்து இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது முடிஞ்சோடனே அடுத்ததாக அந்த இன்னொரு பையிலிருந்து A3 சைஸில் பல்வேறு வாசகங்கள் அச்சிடப்பட்ட பதாகைகள், A3 பேப்பர் அந்த சைஸில் அச்சடிக்கப்பட்டு அதை எடுத்து ஒருத்தருக்காக கொடுத்துருக்கார். அதாவது சட்டம் ஒழுங்கு என்னாச்சு என்பதும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும் என்பது உள்ளிட்ட அதிமுகவுடைய போராட்ட வாசகங்கள் இடம்பெற்ற அந்த A3 பதாகைகளை எடுத்து கொடுத்து, இதை இப்படியே எடுத்துட்டு அசம்பிளிக்குள்ளே போக முடியாது, அதனால் எல்லோரும் இதை 8ஆம் மடித்து பாக்கெட்டில் வச்சுங்க என்று எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அதாவது ஜெயலலிதா படம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா, அந்த ஜெயலலிதா படத்துக்கு உள்ளே இதை 8ஆக மடித்து இந்த பதாகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அனைவரும் அதிமுக
சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அந்த A3 சைஸ் பதாகையை எட்டாக மடித்து உள்ளே வைத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்குள் சென்று விட்டார்கள். 9:15 மணிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அரசு கொறடா உடைய அறையிலே நடைபெற்றது. அப்போது அரசு கொறடா ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆளுநர் உரையாற்ற வருகிறார். கடந்த 2 வருடமாக இந்த நிகழ்ச்சி ஒரு பரபரப்பு சர்ச்சையோடு தான் இருந்திருக்கிறது. அதனால் இந்த வருடம் என்ன நடந்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான ஒரு ஒழுங்கின நடவடிக்கைகளிலோ அல்லது எழுந்து குரல் கொடுப்பதோ எதுவும் செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதனால் முதலமைச்சர் முன்வரிசையில் இருக்கிற நம்முடைய மற்ற அமைச்சர்கள் தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள். நாம் கண்ணியமாக அமைதி காக்கணும் என்று அரசு கொறடா உத்தரவிட்டு அதன்படியே அவர்களும் சட்டமன்றத்துக்குள் சென்றார்கள். 9:24 மணிக்கு ஆளுநர் உள்ளே நுழைந்தார். நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் கூற, அதில் சபை மரபுப்படி ஆளுநர் உரை முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று சபாநாயகர் தரப்பிலே ஆளுநருக்கு எடுத்துச் சொல்லப்பட, இந்த சில நிமிடங்கள் இந்த சர்ச்சை நீடிக்க 10 நிமிடங்கள், அதாவது 9:34 மணிக்கு ஆளுநர் வெளியேறிவிட்டார். கரெக்டாக 10 நிமிடங்கள் தான் அவர் சட்டமன்றத்துக்குள் இன்று இருந்திருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநர் சென்ற பிறகு ஆளுநர் உரையை சபாநாயகரை வாசித்தார். அந்த வாசிப்பதற்கு முன்பு தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எழுந்து தங்கள் சட்டை பாக்கெட்டிலே வைத்திருந்த அந்த பதாகையை எடுத்து மேலே உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த வாசகங்கள், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், யார் அந்த சார் என்பது உள்ளிட்ட வாசகங்களை பிடித்துக்கொண்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷமிட, சபாநாயகர் உட்காருங்க, ஆளுநர் உரை முடிந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று சொன்ன பிறகும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவர்களை வெளியேற்றும்படி உத்தரவிட்டார். அதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு வெளியே வந்து விட்டார். இதுதான் சட்டமன்றத்திலே இன்று நடைபெற்றது. இந்த நிலையில்தான் இந்த பிரச்சனை, திமுக ஆளுநருக்கு எதிர்கருத்து, ஆளுநர் மாளிகை அடுத்த சில நிமிடங்களில் எக்ஸ் பதிவு ஒன்று போட்டாங்க. இந்த நிலையில் இன்று மாலை ஆளுநர் சொன்ன இன்னொரு விஷயம்தான் மேலும் இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தணிக்கை நடவடிக்கைகளை பார்க்கும்போது இந்த மாநிலத்தில் எமர்ஜென்சி அமலில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை ஆளுநர் எழுப்பியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆளுநர் இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது. மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமன்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்று ஆளுநர் மாளிகை இன்று மாலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. நாளை காலை ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிக பெரிய அளவிலே நடைபெறுவதற்கு இப்போதே திமுக வேலைகளை ஆரம்பித்து விட்டது. இது சட்டமன்றம், அது தொடர்பான விஷயங்கள். அடுத்ததாக வேலூர் திமுக எம்பி கதிரானந்த் அவருடைய வீடுகள் மற்றும் அவருடைய கல்லூரிகள் ஆகியவற்றில் கடந்த சில நாட்களாக நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு, அதற்கு பிறகான விளைவுகள் என்ன என்பது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இரவு அமைச்சர் துரைமுருகன் திடீரென சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் சென்னை வந்து விட்டார். அவர் டெல்லிக்கு எதற்காக போனார் என்பதை நாம் நேற்றைய டிஜிட்டல் திணையிலே விரிவாக விளக்கியிருந்தோம். அதாவது அமலாக்கத்துறை வருகிற ஜனவரி 22ஆம் தேதி கதிரானந்த் விசாரணைக்கு வரும்படி சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்மனை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாமா? அதாவது நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார், ஆனால் எங்களை கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும், கைது செய்வதில்லை என்ற உத்தரவாதத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு உச்சநீதிமன்றம் செல்வதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செய்வதற்குத்தான் அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றார் என்று சொல்கிறார்கள். அவருடைய மகன் வேலூர் எம்பி கதிரானந்த் இப்போது துபாயில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜனவரி 7ஆம் தேதி தான் சென்னை வருகிறார். இந்த நிலையில் அவர் மீதான அமலாக்கத்துறையின் பிடி இருக்குகிறது என்றுதான் வேலூர் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். நாம் இது பற்றி அரசியல் மற்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்கள் சில விஷயங்களை இதில் திடீர் அப்படின்னு ரெய்டு நடத்துகிறாங்க, உடனே கூப்பிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இதுவரை 7 முறை அமலாக்கத்துறை திரு கதிரானந்துக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க.
ஆனால் அவருடைய சட்ட ஆலோசகர்களுடைய அறிவுரைப்படி இந்த 7 முறையும் விசாரணைக்கு ஆஜராகாமல் பதிலை மட்டும் அனுப்பியிருக்கிறார். இன்னும் சில நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து அவரை தொடர்பு கொண்ட போது நீங்கள் கேள்வி அனுப்புங்க, நான் பதில் அனுப்புகிறேன் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் முக்கியமான பல விசாரணைகளை முடித்துவிட்டது. கடைசியாக இனிமேல் இவரிடம் மட்டும்தான் விசாரணை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போது கதிர் ஆனந்த் ஒரு கிளைமாக்ஸ் விசாரணைக்காக அவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 2019 அந்த தேர்தல் நேரத்தில் சுமார் 11 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அது ஐடி அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்க. அதன் பிறகு அதற்கு அந்த பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோரால் முழுமையாக கணக்கு காட்ட முடியாததால் அது ஈடிக்கு வந்தது. இதற்கிடையில் அந்த பணத்தை அந்த கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாயில் பெரும்பகுதி புதிய அச்சிடப்பட்ட 200 ரூபாய் நோட்டுகள். அப்போது எல்லாம் கத்த 200 ரூபா நோட்டு, எப்படி இவ்வளோ 200 ரூபா நோட்டு வந்துச்சு என்று விசாரித்த போது தான் துரைமுருகனுடைய வீட்டிலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கனரா வங்கியிலிருந்து தான் அந்த பணம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அதுவும் அது வழக்கமான வங்கி கிடையாது, அங்கங்கே வங்கிகள் இருக்கு இல்லையா, அதுபோல் வங்கி கிடையாது. அந்த வங்கி பேர் செஸ்ட் பிரான்ச், CHEST, செஸ்ட் பிரான்ச் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வங்கிகளுக்கான வங்கி. RBIலேருந்து, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அந்த வங்கியில் தான் வைக்கப்பட்டிருக்கும். வங்கிகளிடமிருந்து RBIக்கு போக வேண்டிய பணமும் அந்த வங்கியில் தான் வைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் செஸ்ட் பிரான்ச் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வங்கியிலிருந்து 200 ரூபாய் நோட்டுகள் இத்தனை கோடி ரூபாய் அளவுக்கு எப்படி வந்தது என்று விசாரித்த போதுதான் அதனுடைய சீனியர் மேலாளர் தயாநிதி என்பவரை அப்போது விசாரித்தார்கள். அவர் மீது வங்கியும் நடவடிக்கை எடுத்தது. அவரிடமும் விசாரித்திருக்கிறார்கள், அவரிடமும் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோர் 3 மாதங்களுக்கு முன்பு கூட அமலாக்கத்துறை கேட்ட விவரங்களை எல்லாம் சென்று கொடுத்து விட்டு வந்தார்கள் என்று வேலூர் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இப்படியாக இனிமேல் இந்த விவகாரத்திலே எல்லாரையும் விசாரித்தாகிவிட்டது. மீதம் இருப்பது அந்த முக்கியமான கடைசி நபர் என்றால் அது கதிர் ஆனந்த் MP தான் என்ற அடிப்படையில் தான் அன்று அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். இதிலும் இவர் மேலும் தட்டி கழித்தால் விசாரணை அடுத்து கைது என்பதுதான் கடைசி கட்ட வழியாக அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இந்த சீரியஸ்னஸ் உணர்ந்ததால் தான் தன் மகனை எப்படியாவது இந்த விவகாரத்திலிருந்து, அதாவது விசாரணைக்கு செல்வதிலிருந்து இப்போதைக்கு தடை வாங்க முடியாது, ஆனால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு அடிப்படையில் தான் துரைமுருகன் திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டார். அவர் சென்னை விமான நிலையத்துக்கு திரும்பி வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது என்ன திடீர் டெல்லி பயணம் என்று கேட்டபோது, இலாக்கா ரீதியான அந்த பயணம், நீங்கள் எழுதின அந்த கதைக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இலாக்கா ரீதியான பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை எப்படி இலாக்கா ரீதியான பயணமாக இருக்கும் என்ற ஒரு ஆச்சரியமும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் எழுந்திருக்கிறது. இதுதான் கதிர் ஆனந்த் விவகாரத்தில் நடக்கக்கூடிய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.